இவ்வளோ கேவலமான ஒரு மூஞ்சி, எப்படி ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு ஏன் வருது அவளுக்குன்னா, அவளுடைய ஃப்ரெண்டு வந்து 16 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வெளியே போகிறா. அந்த அம்மா வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவான ஒரு ஆள். யாரை நான் சொல்கிறேன்னா பூர்ணிமாவை தான். பூர்ணிமா வந்து வெளியே போய் பூர்ணிமாவுடைய சப்போர்ட்டர்ஸும் இனி வந்து மாயாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ மாயாவுடைய வின்னிங் சான்சஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மாயா வின் பண்ணதுக்கு பூர்ணிமா வெளியே போனது தான் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு காரணமாக சொல்லலாம். எந்த ஒரு ஸ்கேமே பண்ணும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒரு பொய் சொன்னால் அது கூட உண்மையும் கலந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. மாயா மட்டும் இந்த ஷோவை வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஷோவை வந்து அடுத்த வருஷம் யாராவது பார்ப்பாங்களானே சொல்ல முடியாது. காரி காரி துப்புவாங்க சோஷியல் மீடியாவில். அது கண்டிப்பான விஷயம். எனக்கே பர்சனலாக பிடிக்காது. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு கேமு, ரொம்ப ஒரு கேமுன்ற பேரில் சும்மா வன்மம் வளர்க்குறது மட்டும்தான் அந்த பொண்ணு செய்தது. அந்த மாயன்றவோ சூனியகாரின்னு சும்மாவை வெளியில் பேர் வச்சிருக்காங்க. இதில் பிக் பாஸ் வந்து இந்த டீம் வந்து அடுத்த ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் வர்மாவை எவிக்ட் பண்ணுவாங்க. விஜய் வர்மாவை எவிக்ட் பண்ணும்போது அவருடைய சப்போர்ட்டர்ஸும் சேர்ந்து மாயாவுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி ஓட்டு போடும்போது விஷ்ணுவுக்கும் இல்லை மணிக்கோ வந்து அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். அர்ச்சனாவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். மாயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. மாயா வந்து கடைசி நேரத்தில் வேறு ஏதாவது இதால் ஒரு எவிக்ஷன் மாதிரி அவங்க வந்து 5வது பிளேஸோ இல்லை 4வது பிளேஸோ வந்தால் தான் நல்லது. இல்லைனா இந்த ஷோ வந்து யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் வந்து அடுத்த வருஷம் இவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்காது இந்த ஷோவுக்கு. அடுத்த வருஷம் வேறு கேரக்டர்ஸை வச்சு இவங்க பண்ணிவிடுவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்றது வேறு கதை. ஆனாலும் இதை வந்து ரொம்ப கழுவி ஊற்றுவாங்க.